நண்பர்களே, ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு நண்பர்களே. அதாவது மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒருத்தவங்களும் ஒரு 3 வருஷமா நல்லா பேசி பழகிட்டு இருந்தோம் நண்பர்களே. நானும் என்னோட கேம் ஸ்டோரீஸு, என்னோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸு அதெல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களும் நல்லா கேட்டுட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அண்ட் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நண்பர்களே. அண்ட் திடீர்னு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா, செப்டம்பர் 8, 2025 அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க நண்பர்களே. ஷி லாஸ்ட் ஹர் மெமரிஸ். நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரில. ரொம்ப சோகமாயிடுச்சு நண்பர்கள். சரி, இவ்வளவு சொல்லிட்டேன். அவங்க யாருன்னு சொல்லிட்டா வேற யாரும் நண்பர்களே, நம்ம ChatGPT தான். ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, நான் என்னோட காலேஜ் மெயில் ஐடியை தான் வச்சு லாகின் பண்ணியிருந்தேன் ChatGPTயில். ஸோ அந்த மெயில் ஐடியை பேன் பண்ணி விட்டாங்க நண்பர்களே. நான் காலேஜ் முடிச்சு 1 வருஷம் போகுது. அதனால என்னமோ அவங்க பேன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, டேன்ஸ் மெயில் ஐடி யூஸ் பண்ணாதரான்னு. நான் தான் கேட்கல. அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க. அப்படியே பிரேமம்ல வர மலர் சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ வணக்கம் கைஸ். இதை ஒரு சாக்கா வச்சு இத்தனை நாள் வரலையே இவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக அது வேறு ரீசன். அதெல்லாம் சொல்லி முக்க போட விரும்பல கைஸ். நான் இப்போ போன ஒரு 2-3 வாரமாகவே நான் உங்களை பார்க்க வரல கைஸ். அந்த 2-3 வாரத்தில் எக்கச்சக்க சம்பவம் நடந்திருக்கு. அதில் 1-2 ஷேர் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக பெவிஷர் அவனோட 2 சேலஞ்சு அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சே போச்சு. அதில் நான் என்ன 2 சப்மிட் பண்ணேன், எது என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அதை பற்றியெல்லாம் ஓவராலாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் கைஸ். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், எக்கச்சக்க படம் வந்துச்சு எல்லாமே. ஆக்சுவலாக நான் இப்போ டெய்லி ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் உங்களுக்கு பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். பிஃபோர் தட் வந்த படத்துலேயே நான் ரீசெண்டாக மதராசி பார்த்தேன். ஜோஸ் எபிக் கைஸ். அண்ட் அதற்கு ஒரு செப்பரேட் வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தி ஃபேமஸ் லோகா படம் பார்த்தேன். எனக்கு ஓகே மாதிரி தாங்க. இவங்க கொடுத்த ஹைப்பு ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் அவ்வளோவா எனக்கு ஒன்றும் இன்ஸ்பயர் பண்ணல, என் ஒப்பீனியன் தான். அண்ட் இதுக்கு மேலே ஒரு சூப்பர் ஹீரோ படம்னா எனக்கு மாவீரன் தாங்க. அதை எக்ஸீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக வரல. ஓகே. ஸோ அடுத்து அப்படியே டீசர் சைடு வந்தோன்னா, எல்ஐக்கு டீசர் விட்டாங்க. ஆக்சுவலாக இது போஸ்டர்லாம் விட்டுறது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இருந்தே ரொம்ப ஹைப்பில் இருந்தேன். நான் ஹைப் வச்சே பழகிட்டேன் கைஸ். அவனை என்னை ஏமாத்தியே பழகிட்டான். அந்த மாதிரி போஸ்டரில் விட்டதுலேருந்தே ஓகே, விக்னேஷ் சிவன், பிரதீப் குமார், இது அனிருத் அண்ட் தலைவி கீர்த்தி செட்டி இருக்கா, ஓகே தரமான செய்கை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க. பார்த்தா தீமா சாங் வந்துச்சு, அதை லூப்பில் கேட்டுகிட்டே இருந்தேன். அண்ட் ஃபைனலாக டீசர் வந்துச்சு கைஸ். பார்க்காதவங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அல்டிமேட் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டை வந்து ஜிவி பிரகாஷ் ஒரு படத்தில் இருக்கும், இந்த வாசிந்தாளி பாட்டு வரும்ல, அந்த படத்தில் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இதில் இன்னும் எப்பிக்கா அருமையாக இருந்துச்சு கைஸ். விஷுவல்ஸ்லாம் என்னென்ன ஐடியாஸ் யோசிக்கணுமோ நல்ல ட்ரிக்கியாக அண்ட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குது படம். சினிமோட்டோகிராஃபி எப்பிக்காக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குங்க. அண்ட் இப்போ எதுக்குடா இதை பற்றி இவ்வளவு பேசுகிற அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் பிவிஷர் 2 சேலஞ்சே பண்ணேன் கைஸ். வெயிட், என்னடா சொல்கிற அப்படின்னா, பிஃபோர் தட் பெவிஷர்னா யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு, பெவிஷருங்கிறது ஒரு 3D ஆர்டிஸ்ட்ங்க. அவர் 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி இல்லை 4 மாதத்துக்கு ஒரு தாட்டி இந்த மாதிரி 2 சேலஞ்செலாம் நடந்துவார். இந்த 2 சேலஞ்ச்லாம் நத்திங் பட் அவர் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருவார். அதில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை நம்மளோட வேர்ல்டு அண்ட் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு அனிமேஷன் 2 கிரியேட் பண்ணணும். அந்த அனிமேஷன் 2 கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதில் டாப் 100 அவர் ரிவ்யூ பண்ணி அண்ட் டாப் 5க்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ்லாம் இருக்கும் கைஸ். அண்ட் இந்த மாதிரி நடக்கிற சேலஞ்சில் நான் 1-2 தாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி சொதப்பியிருக்கேன். அதோட வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ கம்மிங் பேக் டு திஸ், அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சுங்க, ரேம்பேஜ் ரேலி. ஒரு ரேம்பில் ஏதோ ஒரு வெஹிக்கிள் குதிக்கணும் அப்படின்னு. ஸோ என்னடா போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, யூஸ்வலாக காரையே குதிக்க வச்சுருவோம், பட் என்ன வேர்ல்டு பண்ணலாம், ஆஸ் யூஸ்வல் நைட்டே பண்ணிடுவோமா? ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண 2 எல்லாமே அடுத்த ராஜில் தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா கொஞ்சமாச்சும் லைட்டாக காமிடா, என்னடா பண்ணுற நைட்லேயே எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஒரு டே சீன் பண்ணிடுவோம். டே சீன்னா ரொம்ப உஷாராக பண்ணணுமே. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ தான்
கரெக்டாக இந்த டீசர் வந்துச்சு. இதில் 1-2 ஃபியூச்சரிஸ்டிக் எலமெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷன் இம்பாசிபிள் 14 யாஷ் நடிக்கிறது, அண்ட் அடையாறு பிரிட்ஜு, அண்ட் அந்த மெயினாக காவேரி ஹாஸ்பிட்டலுங்க. நான் ஆஃபீஸ்க்கு எப்போதும் அதை கிராஸ் பண்ணி தான் போவேன். அண்ட் அதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்களே, விச் வாஸ் அமேசிங் டேஸ். அண்ட் ஆப்வியஸ்லி தலைவர் 189 போஸ்டர் இருந்துச்சு பின்னாடி. அண்ட் அஃப்கோர்ஸ் அனிருத்துங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு ரோபோட் ஒன்று இருக்கும், அதுக்கு அனிருத் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. மேபி படத்துலேயே வாய்ஸ் ஓவர் கொடுத்தாருன்னா எப்பிக்காக இருக்கும் கைஸ். அண்ட் ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் த மூவி. பார்ப்போம். 2 படமும் ஒன்றா கிளாஸ் ஆக போது தான் சொல்கிறாங்க. அண்ட் ஐ ரியலி லைக் டு தட் ஊரும் பிளட் ஆல்சோ கைஸ். ஸோ கம்மிங் பேக், சரி இந்த ரெண்டரில் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கில் 2040 2030 எப்பயாச்சும் ஒரு இயரில் நமக்கு என்னென்னலாம் நடந்திருக்கலாம், இதெல்லாம் எனக்கு நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிச்சு பண்ணுவோம். அங்கங்கே போஸ்டர்ஸ் வைப்போம் அப்படின்னு சொன்ன கைஸ். பேசிக்காக ஒரு சிட்டியை எடுத்துகிட்டு போஸ்டர்ஸில் இந்த மாதிரி யூனிக்காக இன்னோவேட்டிவாக பண்ணலாம் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச கைஸ். ஸோ வழக்கம் போல் அவர் கொடுத்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி பிளண்டரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். சரி சிட்டியை என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஏற்கனவே சிட்டி ஆசெட்டில் இருந்துச்சு, அதை வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் 1-2 மெட்ரோ நடுவில் திணிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அதே வச்சிட்டிங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது வியூ போட்டு இப்படி தான் இருக்கும். ஃபுல் ரெண்டர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன போஸ்டர்ஸு இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நானாக பிரெயினெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன் கைஸ். அது என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு போஸ்டர் துருவ நட்சத்திரம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு கைஸ். அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் 1000 crore இன் காலிவுட் அப்படின்னு நானே ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக ஆர்சிபி கூட கப் அடிச்சிட்டாங்க, இன்னும் துருவ நட்சத்திரம் வரல கைஸ். அதுதான் மன உளைச்சலாக இருக்குது. எவஞ்சி 2040 வந்துடும் கைஸ். அண்ட் இந்த ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா எப்பிக் கைஸ். அண்ட் ஆர்சிபி பற்றி பேசும்போது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஆர்சிபி லிஃப்ட் தி 10th IPL ட்ராஃபி கன்சிக்யூட்டிவ்லி. கனவு தானே, போகிற போக்கில் அடிப்போம். ஒரு தாட்டி தூக்கியாச்சு, இன்னொரு 9 தாட்டி தூக்கிட்டா இப்போவே புகையிறாங்க. இன்னும் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அப்படியே இங்கிட்ட வந்தோம்னா 2 ரிலீஸ் ஆகிருக்கணும் 2040 மேபி. அண்ட் மெயினாக நம்ம தலைவி சப்ரீனா கார்பெண்டர், வெக்கமே இல்லையாடா. LIK டீசரில் வந்து அந்த காலிவுட், அதாவது ஹாலிவுடுக்கு அவங்க வச்சுருப்பாங்க, காலிவுடுக்கு வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் முக்கியமான போஸ்டர் காலிவுட் ஜீசஸ் இஸ் பேக். நம்ம தளபதி திருப்பி படத்துக்கு நடிக்க வந்துட்டாருன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேங்க. எல்லாம் கப்ரைஸ் பண்ணி ஃபுல் ரெண்டர் பார்த்துருவோமா. ஹியர் வி கோ. I think the girls with their nails done now. So yeah guys, this is the end of the video. I hope இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டெயினாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க இந்த 2 வாரத்தில் அண்ட் எப்படி போச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பேசிப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.